Hi Namba, welcome to Mobile Crime. Instagramல நீங்க போடக்கூடிய போட்டோஸ்லாம் ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கீங்களா? இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் நண்பா. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடிய போட்டோஸ் எப்படி ஹை குவாலிட்டியான போட்டோஸா அப்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஹை குவாலிட்டியான போட்டோஸ் எப்படி அப்லோட் பண்றது, அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத ஃபுல் கிளியரா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்களையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது ஃப்ரீ தான் நண்பா, சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். உங்கள் மொபைலில் லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் எப்படிலாம் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி முடிச்சுடுங்க. முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணுறதா தான் ஒரு சின்ன ட்ரிக்கே இருக்குது. மேலே ஃபோட்டோ சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உள்ள போனதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80%ங்கிறதுல இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் 100% அப்படிங்கிறது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஷார்ப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உங்களுக்கு நன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுலேயே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் sRGB அப்படிங்கிற ஆப்ஷனே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ட்ரிக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஹை குவாலிட்டியான போட்டோஸ் அப்லோட் பண்றதுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்களையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.